வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பான ஃபீபா நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலே எரேமியா 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். 10வது வசனம், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். இங்கு தேவன் எரேமியாவின் வாயை தொட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாயை தொட்டு அவனுடைய வாயிலே வார்த்தைகளை வைக்கிறாராம். எதற்காக தொடுகிறார்? ஒருவேளை எரேமியாவின் வாயை தொட்டு அவனை சுத்திகரிக்கிறார் போலும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே அதுதான் சம்பவித்தது. ஏசாயா 6வது அதிகாரம் 5வது வசனம், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, தேவன் ஒரு மனிதனுடைய வாயை தொட்டாரானால் அவனுடைய வாயிலே தேவனது வார்த்தையை வைப்பதற்காக தொடுகிறார் என்று நாம் எடுத்துக்கொண்டால், அதற்கு முன்பாக அவனுடைய வாயை சுத்திகரிக்கிறார். ஏசாயா தான் அசுத்தமான உதடுகளுள்ள மனுஷன் என்பதை அங்கீகரிக்கிறார். எனவே அவன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பலிபீடத்தின் நெருப்பு தழலால் அவனுடைய உதடுகள் தொடப்பட்டு அதனாலே சுத்திகரிக்கப்படுகிறான். அதே போல இங்கே எரேமியாவின் வாயை கர்த்தர் தொட்டு அவனது வாயிலே தேவனது வார்த்தையை வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சுத்திகரிப்பின் தொடுதல் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக, தீர்க்கதரிசன வார்த்தைகள் அவன் வாயிலே போடுகிற விதத்திலே அவனை தொடுகிறார் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக, அவன் பேசும்படிக்கான வல்லமையை அவனுக்கு அளிக்கும்படிக்காக தொட்டிருக்கலாம். நான்காவதாக, அவனை ஒரு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுவதற்கு அடையாளமாக அவனது வாயை தொட்டு அவனை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தி இருக்கலாம். ஏனென்றால் தீர்க்கதரிசிக்கு மிகவும் முக்கியமான ஒரு அவயவம் அவனுடைய வாய். அவன் சொல்லுகிற வார்த்தை மக்கள் கேட்டு அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளாக அது இருக்கிறதா என்பதை பார்ப்பார்கள். அவர்களுக்கு விரோதமான வார்த்தைகளாக இருந்தாலும் தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் நிறைவேறும் போது அந்த தீர்க்கதரிசிக்கு மதிப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு தீர்க்கதரிசி எதை வேண்டுமானாலும் பேசிவிட முடியாது. எதை வேண்டுமானாலும் அவன் உரைத்துவிட்டு அப்படியே இருந்துவிட முடியாது. தேவன் எதனை அருளுகிறாரோ அதனை மாத்திரமே பேச வேண்டும். வார்த்தைகளை கொடுப்பவரும் அவரே, வார்த்தைகளை நிறைவேற்றுபவரும் அவரே என்று நாம் பார்க்கிறோம். 12வது வசனம், அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எரேமியாவுக்கு கொடுத்த வாக்கிலே இது முக்கியமான ஒரு வாக்குறுதி. நானே அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். தேவன் ஏதோ ஒன்றை சொன்னார் என்றால் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவதற்கு மிகுந்த கவனமாய் இருப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே இப்படியாக ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். பவுல் ராயருக்கு முன்பாக விசாரிக்கப்படும்படிக்காக கொண்டு போகப்படுகிற சமயத்தில் ஒரு கப்பற்சேதம் ஏற்படுகிறது. அதிலே அந்த கப்பலிலே பயணப்பட்ட அனைவரும் மரித்து போவார்களோ என்று பயம் ஏற்படுகிற வேளையிலே பவுல் எழுந்து நின்று தைரியப்படுத்துகிறதை அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 23-24வது வசனங்களிலே, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். இதை சொல்லிவிட்டு, தேவன் என்னை திடப்படுத்தினபடியால் நீங்கள் திடமனதாயிருங்கள் என்று சொல்லி அவர்களை தேற்றுகிறான். எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, நம்முடைய வார்த்தை மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதா, மற்றவர்களை தேற்றுகிறதாக இருக்கிறதா? புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படி நம்மையும் ஆண்டவர் தேவனது வார்த்தையை அறிவிக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளாக வைத்திருக்கிறார். நாம் தேவனது வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா?
மற்றவர்களுக்கு ஆறுதலை, தேறுதலை, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையை நாம் பேசுகிறோமா? இந்த வார்த்தைகளை சிந்தித்து அதன்படி நடக்க தேவன் கிருபை செய்வாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.